மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நீட் மறுதேர்வு நடத்த கோரி 16 மாணவர்கள் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கை தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ள நிலையில் மறுதேர்வு நடத்தினால் தீவிர தாக்கம் ஏற்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கின்றனர். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. அன்றைய தினம் சென்னையில் பெய்த கடும் மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் தங்களால் முறையாக தேர்வு எழுத முடியவில்லை என கூறி ஆவடி கேந்திரிய வித்யாலயா பள்ளி மையத்தில் தேர்வு எழுதிய 13 மாணவர்களும், குன்றத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுதிய 2 மாணவர்களும், கே நகர் பத்ம சேஷாஸ்திரி ஒரு மாணவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் அனைவருமே சேர்ந்து வழக்கு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுக்களில் கடந்த மே 4ஆம் தேதி நடந்த தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மின்சாரமானது துண்டிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்தியதில் நீட் தேர்வுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிய வந்ததாகவும், மாணவர்கள் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதால் மறுதேர்வு நடத்த முடியாது என்று தேசிய தேர்வு முகமை தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்குகளை விசாரித்த நீதிபதி சி குமரப்பன் தீர்ப்புக்காக இந்த வழக்கை இன்றைய தினம் தள்ளி வைத்திருந்தார். இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி குமரப்பன் மத்திய அரசு நடத்திய விசாரணையில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு நியாயமானது என்றும் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ள நிலையில் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.